சங்கீதம் 138:2. 138 சங்கீதம் 2 வசனம் வாசிக்கலாம். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் நீர் உமது வசனத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஆமென். நீர் உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. இது கார்டு பிடிங்க. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஆண்டவர் எதை மகிமைப்படுத்தி இருக்கிறார்? வார்த்தை. ஆமென். ஆண்டோடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஆமென். ஆண்டோடைய வார்த்தை அது அழிவில்லாதது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, அவருடைய வார்த்தை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் எல்லாவற்றையும் பார்க்கிலும் அவருக்குண்டான எல்லா மகிமையை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அதிக மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தை ஜீவன. வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது, அந்த வார்த்தை மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஆமென். அவர் இருளிலே பிரகாசிக்கிறார். ஆண்டோடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா இருள பிரகாசிக்கு. ஆமென். ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ள வந்துட்டுனா, வார்த்தையாகிய கிறிஸ்து நமக்குள்ள இருந்தார்னா நாம் இருள பிரகாசிப்போம். ஆமென். இந்த பூமியில் எவ்வளோ காரிருள் இருந்தாலும் நீங்க ஷைன் பண்ணுவீங்க. வேதம் சொல்லுகிறது, பூமி எங்கும் இருள் ஜனங்களையும் காரிருள் இந்த பூமியை மூடும், ஆனா உண்மையில் கர்த்தர் உதிப்பார். ஆமென். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க வாழ்க்கை செழிக்கும். எனவே ஆண்டவர் இந்த இடத்துல போட்டிருக்கு, அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிரு. எனவே வார்த்தையின்படி நம்முடைய வாழ நம்மை அர்ப்பணிங்கள். அவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ண தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் இல்ல, இந்த வசனம் இல்ல. எபிரேயர் 11:3 விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கின்றோம். ஆமென். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் எப்படி உண்டாச்சா? வார்த்தையினாலே. கடவுள் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்குனாரு? அவர் விசுவாசத்தினால வார்த்தையினால் உண்டாக்குனார். உலகம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, உண்டாயிட்டு. ஆமென். வானம் உண்டாக கடவுதுங்காரு, உண்டாயிட்டு. அதே போல ஒவ்வொன்றும் நட்சத்திரம் எல்லாம் அவர் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, உண்டாயிட்டு. ஆமென். அவர் வார்த்தை ஜீவனா இருக்கிறது. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணாரா? மனுஷனை உண்டாக்குனார். எப்படி உண்டாக்குனாரு? அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக. ஆமென். அப்பனா நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? வார்த்தையாகிய கடவுள் அவர் எப்படி வார்த்தையால விசுவாச வார்த்தையினால் உண்டாக்குனாரோ அப்படி நாமும் உண்டாக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். எனவே என் அன்பிற்குரியவர்களே, வார்த்தையை நீங்க பேசுங்க. சூழ்நிலை வரும்போது நம்ம வார்த்தையை தான் பேசணும். அப்படிதான் நம்மளை ஆண்டவர் டிசைன் பண்ணி இருக்கிறார். எனவே வார்த்தையை பேசுங்க. கடவுள் வேதம் சொல்லுகிறது, ஆழத்திலே இருள் இருந்தது, ஆனா தேவன் பேசினார். என்ன பேசினாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆமென். பிரச்சனையை பேசல. சூழ்நிலை எதிரா இருக்கலாம், உங்க சரீரம் பலவீனமா இருக்கலாம், நீங்க பேசுங்க, நான் பலவான். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நான் பலவான், நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லுங்க. ஐயோ எனக்கு பலவீனம் அப்படின்னு சொல்லாங்க. கடவுள் அன்னைக்கு அதை பேசி இருந்தார்னா அன்னைக்கு இருளாதான் இருந்திருக்கும். ஆனா கடவுள் பேசினது வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆமென். வெளிச்சத்தை பேசினார். எதிர்மறையான சூழ்நிலை வரும்போது நீங்க நேர்மறையான தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. அவருடைய வார்த்தை தான் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வார்த்தையை பேசும்போது ஆமென், உங்க வாழ்க்கை மாறும். நமக்குள்ள ஆண்டவர் வாயில வார்த்தையை வச்சிட்டார். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய உதடுகள் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். ஆமென். நம்ம வாயில ஆண்டோடைய வார்த்தை இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய மரண கண்ணிகளா இருந்தாலும் நம்ம தப்ப முடியும். தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆமென். இதான் வார்த்தை. ஆமென். மரண இருள் வந்துச்சு, தாவீது வாழ்க்கையில வந்துச்சு. மரண போராட்டங்கள் வந்தது. சவுல் அவனை கொல்ல தேடுறான்.
கரடி வருது, புலி வருது அவன் அடிக்கிறேன், ஆனாலும் அவன் வார்த்தையை பேசி மேற்கொண்டான். ஆமென். கோலியாத் முன்னாடி போய் நிற்கும் போது கோலியாத் வந்து சூழ்நிலையை பார்க்கறான். அவன் சூழ்நிலையை பார்க்கறான். தாவீதை பார்த்துட்டு அவன் ஒரு சின்ன பையன், அவன் வந்து அவனெல்லாம் ஒரு செத்த நாயமா என்ன அடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவன் 9 அடி இருக்கிறான். ஆனா தாவீது வந்து சூழ்நிலையை பார்க்கல, அந்த இடத்துல தேவனை பார்த்தான். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட கடவுள்! அவர் வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கினவர். ஆமென். அவர் ஒரு வார்த்தையினால் உலகத்தையே உண்டாக்கினவர். பல உலகங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா எத்தனையோ உலகங்கள் இருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாம் மனுஷன் வந்து கண்டுபிடிக்க தான் செய்யறான், ஆனா அதை உண்டாக்குனவர் கடவுள். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவன் தான் அதை உண்டாக்குனார். ஆனா மனுஷன் அதை இங்க இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டு பெருசா சொல்றான். ஆனா உண்டாக்குனது கடவுள். எப்படி உண்டாக்குனார்? வார்த்தையினால். எனவே நாமும் அப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறோம். அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் வார்த்தையை பேசணும். வார்த்தையை எடுத்து பேசுங்க, சூழ்நிலையை பேசாங்க. அன்னைக்கு தாவீது பேசினா, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல நான் வந்திருக்கிறேன். ஆமென். நீ உன் சுய பலத்துல வந்திருக்கிற, நீ ஈட்டியோட வந்திருக்க, பட்டயத்தோட வந்திருக்க, நீ வந்து சூழ்நிலை பார்த்து வந்திருக்க, ஆனா நான் வார்த்தையை பார்த்து வந்திருக்கேன்னு சொன்னா, அன்னைக்கு தாவீது விசுவாச வார்த்தையை சொன்னா. என்ன சொன்னா? உன்னை வெட்டி உன் தலைய இந்த காகத்துக்கு, இந்த பறவைகளுக்கு கொடுத்துருவேன்னு சொன்னான். அவன் சொன்னபடியே நடந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. சூழ்நிலை வரும்போது நீங்க வார்த்தையை பேசுங்க, வார்த்தையை எடுத்து பேசுங்க. ஆண்டவர் இருளை பேசல, வெளிச்சத்தை பேசினார். நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சொல்லுங்க. உங்க வீட்டுல ஏதோ குறைவு இருந்தா நீங்க சொல்லுங்க, வேதம் சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது அதை பேசுங்க. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். என் களஞ்சியம் நிரம்பியே இருக்கும், என் பாத்திரம் நிரம்பி வழியும், நான் நிறைவா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறேன். ஆமென். கடந்த நாட்கள்ல ஒரு சின்ன காய்ச்சல் வந்துச்சு. அப்போ வாய் வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு, வாய் கசப்பா. அப்போ நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன் அந்த வாய் கசப்பா இருக்கு, ஆனால் அப்படிதான் இருந்தேன். அப்புறம் சொல்ல ஆரம்பித்தேன், வாய் டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சூழ்நிலை பார்த்தா இதாக தான் இருக்குது. ஆனால் பேச பேச என்ன ஆயிட்டு, எல்லாம் சொன்ன மாதிரி ஆயிட்டு. ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலவீனத்திலே கிறிஸ்துவின் பலம் பூர்ணமாய் விளங்கும். ஆமென். சொல்லுங்க, வார்த்தை எடுத்து பேசுங்க. நாங்கள் ஓடினால் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நாங்க டயர்ட் ஆகவே மாட்டோம். ஆமென். பிசாசு உங்களுக்கு எதிராக எவ்வளவோ செஞ்சு அவன் டயர்ட் ஆயிரலாம், ஆனா நீங்க டயர்ட் ஆகவே மாட்டீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் இளைப்படைவதில்லை, அவர் சோர்ந்து போவதில்லை. ஆமென். அவருடைய சாயலாக இணைக்கப்பட்ட நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை விரிச்சு எழும்புவ. நீங்கள் ஓடினால் இளைப்படைய மாட்டீங்க. ஆமென். சொல்லுங்க. பிரச்சனை வரும்போதா பிரச்சனையை பேசாதீங்க. நாங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாங்க சோர்ந்து போக மாட்டோம். நாங்க ஜெயிப்போம், முன்னேறி போவோம். ஆமென். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழும்புவான். துன்மார்க்கன் தீங்குல விழுந்துட்டான் அப்படியே கிடப்பான். நீங்க சொல்லுங்க, நான் எழும்புவேன். ஆமென். ஒருவேளை உங்க பிசினஸ் இப்போ லாஸ்ட்ல இருக்கலாம், நீங்க சொல்லுங்க, நான் எழும்புவேன். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழும்புவான். நான் திரும்ப எழும்புவேன். ஒருவேளை என்னால முந்திமா ஜெபிக்க முடியல, என் ஜப ஜீவியெல்லாம் குறையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் மீண்டும் எழும்புவேன். ஆமென். பிசாசு சொல்லுவோம், அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சுது, உன் ஜப வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லுவோம். ஆனா நீங்க சொல்லுங்க, நான் எழும்புவேன். ஆமென். ஏன்னா வார்த்தை அதான் சொல்லுது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழும்புவான். நீதிமான் பனையை போல செழிப்பான். என் வாழ்க்கை செழிக்கும். சொல்லுங்க, என் வாழ்க்கை செழிக்கும். உலகம் சொல்லும், இனி அவ்வளவுதான், இவங்க ஹஸ்பண்ட் இனி வேலை செய்ய சான்ஸ் இல்ல, வயசாயிட்டுன்னு சொல்ல. ஆனா நீங்க சொல்லுங்க, நீதிமான் பனையை போல செழிப்பான், வாழ வயது திரும்ப வரும். அதை சொல்லுங்க. சொல்ல 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 உங்க சரீரம் இளமையாயிட்டே இருக்கும். ஆமென். இன்னைக்கு இருக்கிற விட அடுத்த வருஷம் அதை விட இளமையா இருப்பீங்க. வருஷம் கூட கூட சொல்லுங்க, நான் இளமையாயிட்டே இருப்பேன், ஸ்ட்ராங் ஆயிட்டே இருப்பேன். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆமென். பரலோகம் ராஜ்யம். பரலோகத்துல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா,
இளமையாயிட்டே இருக்கிறாங்க. இங்க இருந்து போறவங்க அப்படியே இளமையாயிட்டே இருப்பாங்க. பரலோக ராஜ்யத்துல இருக்கிற நாமும் எப்படி இருப்போம்? இளமையாயிட்டே இருப்போம். அதனாலதான் தேவனுடைய ராஜ்யம் தான் நம்ம பேசணும் எப்பவுமே. பரலோகத்துல என்ன நடக்கு, என்ன இருக்கு, அதே தான் நம்ம பூமி மைண்ட்ல வரணும். பூமியில என்ன இருக்கு அதே யோசிக்கவே கூடாது. பூமியில என்ன நடக்கும் அது நம்ம வாழ்க்கையில நடக்காது. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா பூமியில நடக்கிறதே பார்த்துட்டே இருப்பாங்க, அதையே பேசுவாங்க. இன்னைக்கு அந்த பூமியில அந்த வியாதி வரும், அந்த கொள்ளை நோய்கள் வருது, இந்த வியாதி வந்து அப்படி ஆயிரும், இந்த 40 வயசுல இது வரும், 50 வயசுல அது வரும், 30 வயசுல இந்த வியாதி வரும். இந்த உலகத்துல நடக்கிறதே பேசுறாங்க. ஆனா நம்ம எதை பேசணும்? பரலோகத்துல என்ன நடக்கும் அதை தான் பேசணும். ஆமென். அதான் தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம், பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு, நான் உன்னதத்தில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறேன், அதே பேசுங்க. ஆமென். நண்பிற்குரியவர்களே, அவர் வார்த்தையினால் வானங்களை உண்டாக்குனாரு. ஆமென். நாமும் நம்முடைய வார்த்தையினால அநேக காரியங்களை உண்டாக்குவோம். ஆமென். சூழ்நிலையை மாற்றுவோம். நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமாய் மாற்ற முடியும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அந்த ஒரு தேசத்தை வேவு பார்க்க அனுப்புறாங்க. அப்போ 10 பேர் போயிட்டு சொல்றாங்க, அந்த மக்கள்லாம் ராட்சசன் போல இருக்கிறாங்க, நாங்களாம் அவங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா 2 பேர் சொன்னாங்க, யோசுவா காலேப், என்ன சொன்னாங்க? அவங்கெல்லாம் நமக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, ஆமென், நம்ம கடவுள் பெரியவர், ஆமென், நம்ம ஈஸியா ஜெயிச்சிருவோம்னாங்க. அவங்க ஜெயிச்சாங்க, ஆமென். ஆனா அந்த 10 பேருடைய வார்த்தை என்ன பண்ணிட்டு அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களை பின்வாங்கி போக செஞ்சுட்டு மனபடி உண்டு பண்ணிடும். எனவே இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க கேட்காதீங்க. இந்த உலக காரியம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சிலர், அது பிரச்சனை அந்த பிரச்சனை, அவங்ககிட்ட வந்து பேசாதீங்க. அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்பதை பார்க்கலாம், ஆண்டோடைய வார்த்தையை நீங்க தியானிக்கலாம். ஆமென். நான் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அமர்ந்திருந்து அவரே தேவன், அவர் எப்படிப்பட்டவர், நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர், அந்த வார்த்தையை எடுத்து கேளுங்க. இன்னைக்கு அநேக பிரசங்கங்கள் இன்னைக்கு பூமியை குறித்தே இருக்கு. நீ எப்படி ஆயிருவ, நீ உனக்கு அப்படி ஆயிரும், நீ இதை செஞ்ச அதை செஞ்சு, இன்னைக்கு பழைய நியாய பிரமாணத்தையே பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்கும்போது மனுஷனுக்குள்ள என்ன வந்துடும்? ஆமே, மரணம் வந்துடும். வேதம் சொல்லுகிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நாம இப்ப ஆவியின் பிரமாணத்துல இருக்கிறோம். ஆமென். பழைய ஏற்பாடெல்லாம் எழுத்து, ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு, அதை ஒருத்தனும் கை கொள்ளல. இன்னைக்கு நிறைய பேர் அதே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம பேச வேண்டியது ஆண்டோடைய வார்த்தையை. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அவரே வார்த்தையான தேவன். இயேசுப்பாவை பத்தியே பேசுங்க. ஆமென். அவருடைய ரத்தத்தை அறிக்கை பண்ணுங்க. அநேக நேரங்களில் இரவுல திடீர்னு ஏதாவது ஒரு பிசாசு போராட்டங்கள் அப்படியே தெரியும். நாங்கள் இரவுல 1 மணி 2 மணி ஜெபிக்கும் போது திடீர்னு ஸ்கின்ல ஒரு அலர்ஜி ஏதாவது ஒரு தெரியும், அப்படியே ஒரு பிசாசு எங்கேயோ இருந்து ஏவி விடுறதை உணர முடியும். உடனே நாங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்ல சொல்ல அப்படியே எரிஞ்சிரும். ஆமென். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். வீட்டு போடுங்க. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலம் என் கோட்டையும் மரணமவர். ஒரு சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர்
சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 17:20. எடுத்தவங்க வாசிக்கலாம் வேகமா. அப்புறம் போகும். ஆமென். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க. வேதம் சொல்லுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? உங்களால் கூடாத காரியம். ஆமென். நம்ம அவருடைய பிள்ளைங்க. ஆமென். என் அப்பாவால் எல்லாம் கூடும்னா என்னாலையும் எல்லாம் முடியும். ஆமென். சொல்லாதீங்க நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆமென். நாம் சர்வ வல்லமில்ல தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். நாம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவுடைய பிள்ளைங்க. ஆமென். நாம் வார்த்தையினால் கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஏதோ பெரிய விசுவாசம் ஆண்டவர் கேட்கல. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இந்த மலையை பார்த்து பேர்ந்து அப்புறம் போனால் அது போயிடும். ஆமென். அவ்வளோ அதிகாரத்தை தேவன் நம்முடைய வாயில் வச்சிருக்கிறார். அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஆமென். யூஸ் பண்ணாதான் அது நடக்கும். ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். பைபிளில் எழுதி வச்சிட்டார். அது எழுதி வச்சு அந்த பைபிளை எடுத்து நம்ம தலையில் கீழே வச்சு படுத்தனால அந்த வார்த்தை பலன் கொள்ள முடியாது. ஆமென். அதை எடுத்து நம்ம பேசணும். ஆமென். அதை எடுத்து இப்போ ஒரு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறாங்க டேபிள், அதை எடுத்து நம்ம தான் சாப்பிடணும். ஆமென். அப்போ தான் நம்ம வயிறு நிறையும், நம்ம சரீரம் பலனடை. அப்படி தான் ஆண்டோடைய வார்த்தை எடுத்து பேசிக்கிட்டே இருந்துங்க. ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் வார்த்தையை தான் அதிகமாக பேசணும். தாவீது ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நீங்கள் தாவீது எழுதின சங்கீதத்தெல்லாம் பாருங்க. அவன் விசுவாச வார்த்தையை பேசுகிறான். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. ஆமென். நான் நம்பி இருக்கிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவனால் ஒரு மதிலை நான் தாண்டுவேன். ஆமென். எனவே வார்த்தையை எடுத்து பேசுங்க. பிரச்சனையை பார்த்து பேசாதீங்க. இன்னைக்கு காலையில் இரவெல்லாம் மழை. காலையிலேயே நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன் 6 மணிக்கு. இயேசுவின் நாமத்தில் ஓடிரு, இன்னைக்கு வந்துடாத, ஜெபம் பண்ண. ஆமேன். வார்த்தையை தான் பேசினேன். ஏன்னா அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். மழை கொஞ்ச நேரத்தில் அப்படியே நின்றுட்டு. ஆமேன். ஹல்லேலூயா. இயற்கைக்கு மேலே தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். எனவே நீங்கள் வார்த்தையை பேசுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலை எதிராக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்போவுமே அது நமக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். எனவே வார்த்தையை பேசுங்க. பலவீனம் இல்லை, எனக்கு வியாதி இல்லை. வேதம் என்ன சொல்லுது? வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை. ஆமேன். ஆனால் உலகம் என்ன சொல்லுது? வியாதி உண்டு. அதான் உலகம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களும் அதை தான் சொல்கிறாங்க, வியாதி உண்டு. அதை தான் பேசுகிறாங்க. அதை பேசக்கூடாது. வார்த்தை என்ன சொல்லுது? வார்த்தை சிவப்புனா சிவப்பு, கருப்புனா கருப்பு. நம்ம வார்த்தையை தான் பேசணும். வியாதி இல்லை. ஒருவேளை சில பலவீனம் வந்தாலும் சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. தொடர்ந்து பேச 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 வியாதியே இல்லாத சரீரமாய் உங்க சரீரம் மாறும். ஆமேன். வியாதி இல்லாத உலகமாய் உங்கள் உலகம் மாறிடும். ஆமேன். ஒரே உலகத்துல தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்கிறாங்க, எகிப்தியரும் இருக்கிறாங்க. எகிப்தியர் வீட்டிலலாம் பேன் வருது, வண்டு வருது, எல்லாம் வருது. ஆனால் இஸ்ரவேலர் வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஆமேன். எகிப்தியர் வீட்டிலலாம் தலைப்பில் சங்காரம் நடக்கு, ஆனால் இஸ்ரவேலர் வீட்டிலலாம் ஒன்றுமே இல்லை. அங்கே கூக்குரல், இங்கெல்லாம் துதியின் சத்தம். அதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமேன். இதான் பரலோக ராஜ்யம். ஆமேன். இதை தான் நமக்குள்ளே வரணும். அதை தான் நம்ம பிரயாசப்படணும், ஜெபிக்கணும், அதே பேசணும். பரலோக ராஜ்யத்தையே பேசணும். ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவர் உலகத்தை பேசலை, பரலோக ராஜ்யத்தை பேசினார். அவர் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதம். ஆமேன். போகிற இடத்தெல்லாம் பிசாசை விரட்டினார். ஆண்டவர் சொல்றார், இந்த பிசாசு ஓடுறதுக்கு எது அடையாளம்னா தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டுன்னு அடையாளம். ஆமேன். அவர் போகிற இடத்துலலாம் பிசாசை வரட்டுறாரு, வியாதியை சுகமாக்குறாரு. அவர் யாருக்கும் வியாதியை கொடுக்கல. ஆமேன். ஏன்னா வியாதி கிடையாது. வியாதியெல்லாம் அவர் சிலுவையில சுமந்துட்டாரு. வியாதி பட்டு இருக்கிறேன்னு நம்ம சொல்லக்கூடாது. பலவீனம் வந்தாலும் நீங்க நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு தான் சொல்லணும். அப்படிதான் நீங்க சொல்லுங்க, நான் பலவான், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான், தரித்திரன் செழித்திடுவான். நான் செழிப்பா இருக்கேன்னு சொல்லுங்க, என் களஞ்சியம் நிரம்புன்னு சொல்லுங்க.
பூரணமா நிரம்பும். ஆமென். எனவே வார்த்தையை பேசுங்க. ஆண்டோடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தையினால், விசுவாச வார்த்தையினால் வானங்களே உண்டாக்கினார், உலகங்களே உண்டாக்கினார், பல உலகங்களை உண்டாக்கினார். நாம ஜெபிக்க ஜெபிக்க நம்மளை சுத்தி ஒரு புது உலகம் ஆமென் உண்டாகும். உங்க வீட்டை சுத்தி ஒரு புது உலகமே வரும். இந்த பூமியில எத்தனை கொள்ளை நோய்கள் வரலாம், எத்தனை பிரச்சனைகள் வரலாம், எத்தனை நிலநடுக்கங்கள் வரலாம், எத்தனை இயற்கை பேரிடல்கள் வரலாம். ஆனா உங்க வீடு பரலோகத்தில் இருக்கு. ஆமென். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. ஆமென். கற்பாராய் ஆகிய கிறிஸ்துவின் மேல நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். அழிவில்லாத வித்தினால் நாம் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். அழிவில்லாத வித்து அவருடைய வார்த்தை அழிவில்லாதது. இன்னைக்கு அழிவில்லாத வித்தினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். எனவே அதை எடுத்து பேசுங்க, வார்த்தை எடுத்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரை பிசாசு சோதிக்க வந்தான். அப்போ ஆண்டவர் எப்படி ஜெயிச்சாரு? எடுத்தவங்க வாசிக்கலாம் அந்த மத்தேயு 4. ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். ஆமென். ஒவ்வொரு வார்த்தை, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற கடவுளுடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன பண்ணுது? அது நமக்கு பிழைப்பை கொடுக்கிறது. ஆமென். ஒவ்வொரு வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை எடுத்து பேசுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு சூழ்நிலையை பார்க்காதீங்க, வார்த்தையை பேசுங்க. நாங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்குமே நாங்கள் காண மாட்டோம். ஒருவேளை உங்களுக்கு எதிராக கடன் என்ற சத்துருக்கள் இருக்கலாம், எவ்வளோ பெரிய சத்துருக்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் வீட்டில் எல்லையில் ஏதோ ஒரு மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். நீங்கள் வார்த்தையை எடுத்து பேசுங்க, சூழ்நிலையை பேசாதீங்க. இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்குமே காண மாட்டோம். ஆமென். வார்த்தை எடுத்து பேசுங்க. ஆமென். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு. ஆமென். சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானம் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம்னா என்ன நினச்சிட்டாங்கன்னா, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இதை தொடாத, அதை தொடாத, தீண்டாதே, ருசி பாராதே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகள் எல்லாம் அனுபவிப்பதினால் அழிந்து போகும். ஆமென். அது தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. கறி சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிட, இது பழைய பிரமாணம். இன்னைக்கு அதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை செய்யாத, அந்த ட்ரெஸ்ஸை போடாத, கம்மலை போடாத, அதை போடாத, இதே தான் பேசுறாங்க இன்னைக்கு உலகம். தேவனுடைய ராஜ்யம் இது கிடையாது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் செழிப்பின் ராஜ்யம். ஆமென். அது சந்தோஷத்தின் ராஜ்யம். பரலோகத்தில் தரலாம் எப்படி இருக்கு? சுத்த பொண்ணா இருக்கு. ஒவ்வொரு மாளிகையும் விலையேறப்பட்ட கற்களா இருக்கு. அப்படிதான் கர்த்தர் உங்களை மாத்த போறார். சொல்லுங்க ஆமென். உங்க வீடு அப்படிதான் மாறப்போகுது. சொல்லுங்க, என் வீடு மாறும், என் எல்லாம் மாறும், என் வாழ்க்கை மாறும். உன் பிள்ளைகள் சித்திரம் தீர்த்த மூளைக்கல்களை போல இருக்கிறாங்க. அப்படிதான் கர்த்தர் மாத்த போறாரு. ஆமென். நீங்க ஒன்றும் இல்லாம வாழணும்னு ஆண்டவர் விரும்பல. ஆமென். நீங்க நிறைவா இருக்கணும்னு தான் அவர் விரும்புறாரு. கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர்கள் வருவாங்கன்னு தான் வேதம் சொல்லுது. ஆமென். தீமோத்தேயுல போட்டிருக்கு, கடைசி காலத்தில் பொல்லாதவர்கள் வருவாங்க. தேவன் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியத்தை, இதை தள்ளிடணும், அதை செய்யாத, அதை செய்யாதன்னு சொல்லி இதே தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் கடவுள் வேதம் சொல்கிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மை அவர் சம்பூர்ணமாக கொடுக்கிறார். நம்ம செய்ய வேண்டியெல்லாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. தேடும்போது எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படும். அதோட கூட எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஆமென். எனவே ஆண்டோடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஆண்டோடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கணும். ஏதோ நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும்னு இருக்கக்கூடாது. மேசியா அழகா பாடுவார், நான் மட்டும் வாழ்ந்தா போதும். அது எப்படி, எனக்கு என்னன்னு வாழ்ந்தா போதும், நீ இந்த வாழ்க்கை எனக்கு போதும்னு சொல்லி அவர் பாடுறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை. ஆமென். நான் மட்டும், என் குடும்பம் மட்டுங்கிற வாழ்க்கை கிடையாது. என் தேசம் ரட்சிக்கப்படணும். ஆமென். இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். பரலோக ராஜ்யம், ஏன்னா அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த பூமிக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஏசப்பா அந்த பூமியில
ரத்தத்தை சிந்தி இருக்கிற, அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இருக்க. எதற்காக? மனுஷன் இந்த இழந்து போன இந்த பூமியை அவர் மீண்டும் மனுஷனுக்கு கொடுக்கிறக்கா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிசாசு எத்தனையோ இடங்கள்ல பிசாசு ஆளுகை செஞ்சுட்டு இருக்கு. எப்படி? பிசாசால டைரக்டா இந்த பூமியில ஆளுகை செய்ய முடியாது. அவன் ஒரு கூட்டத்தை எடுத்து என்ன பண்றான், அவங்களுக்குள்ள அசுத்தாவியை ஊத்தி என்ன பண்றான், அது மூலமா அவன் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு மந்திரவாதம் செய்கிறவன்லாம் பாருங்க, பிசாசு ஆவியில் நிறைஞ்சவன், அவன் அசுத்தாவி பிடிச்சவன். இப்படிப்பட்ட அருவருப்பான காரியத்தெல்லாம் செய்கிறவன் யாரு? அசுத்தாவி பிடிச்சவன். நம்மளை இந்த பூமியை மாத்திர கடவுள் டைரக்டாக மாற்ற மாட்டார். அவர் மனுஷன்டா தான் கொடுத்துட்டார். அவருடைய பிள்ளைங்க, அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க. ஆமேன். அதனால தான் சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து. ஆமேன். நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருந்து ஆவியில் நிறைஞ்சி அபிஷேகத்தை வாங்கி அபிஷேகத்தில் நிறைஞ்சி, ஏதோ ஆண்டவர் கொடுத்துட்டார், கொஞ்ச நேரம் பேசிட்டு போகிறதுக்கு இல்லை, அந்த அபிஷேகத்தை வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும் நான் ஸ்டாப்பாக. நம்ம ஆவியில் அந்நிய பாஷையில் துதிக்க இந்த பூமியில் பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஆமேன். இன்னைக்கு சில மந்திரவாதிகளை என்ன பண்ணுறான், சில குட்டி பிசாசை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஏவல் பிசாசை அனுப்புகிறான். ஆமே, அப்படி செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிற எல்லா ஜெபத்திலும் ஆவியில் ஜெபிக்கணும். ஆண்டோடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்கணும். என் பகுதியில் தேவ ராஜ்யம் வரணும், இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் வரணும். நம்ம ஜெபிக்கணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். அதற்காக தான் தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்குள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீங்க. ஆமேன். நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வாழ்க்கை அவருக்குள்ள இருக்கணும். சும்மா வார்த்தையை பேசினா நடக்காது. நீங்கள் எனக்குள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள ஆண்டோடைய வார்த்தை இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம அவருக்குள்ள இருக்கணும். அவருக்குள்ள இருந்தா அவரோடு வாழணும். ஆமேன். நம்ம இருதயம் சிந்தனை எல்லாம் ஏசப்பாவையே அவரோடு இருக்கணும். ஆமேன். எப்போதும் அவரே நினைச்சு அவரே துதிச்சு அவரோடு உறவாடணும். அவருக்கு நேரத்தை கொடுக்கணும். அவருடைய சமூகத்தில் நேரத்தை கொடுக்கணும். ஜெபிக்கிறதுக்கு, வேதம் வாசிக்கிறதுக்கு நீங்கள் நேரத்தை கொடுக்கணும். அவருடைய சமூகத்தில் உங்களை முற்றிலும் அர்ப்பணிச்சு நாம் ஜெபிக்கும்போது, வார்த்தையை பேசும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். என் அன்பிற்குரியவர்களே, அன்னைக்கு யோசுவா, காலேப் அவங்க ஆண்டோடைய வார்த்தையை பேசினாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர், அன்னைக்கு லட்சக்கணக்கான மனுஷர்கள் அன்னைக்கு அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அந்த 2 பேர் கானானை சுதந்திரிச்சாங்க. ஹல்லேலூயா. நாம் ஆண்டோடைய அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் எல்லா ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, அழியாமை, சாகாமை, ஏராளமான வளங்களை அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னதத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். எனவே அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நம்ம பெறணும். நம்ம பெற்றா போதாது. ஆமேன். எல்லா மக்களும் பெறணும். ஆமேன். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் சத்தியத்தை அறிவு அடையணும் என்பது அவர் சித்தமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டோடைய ராஜ்யத்தை நான் கொண்டு வருவேன், ஏதோ நான் வாழ்கிறேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், வாழ்கிற வாழ்க்கை அவருக்காக வாழணும். ஆமேன். அவர் இருக்கிற பிரகாரம் தான் நாம் இருக்கிறோம். அதை நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் இருக்கிற பிரகாரம் நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே நடக்காது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குது. பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குது. பரலோகத்தில் என்ன இருக்கோ அதான் என் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. ராஜ்யம் எனக்குள்ளே வந்த ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே
அவரே காப்பவர். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவாரே. சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினாலே தமிழ்வேனே சாத்தானின் சமுத்திரம் விலகுவே. ஆவியினாலே தமிழ்வேனே சாத்தானின் சமுத்திரம் விலகுவே. அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் புதிய உறுப்புகளை கட்டவிழ்க்கிறோம். புதிய லிவர் உருவாகட்டும். புதிய கண்கள் உருவாகட்டும். புதிய லிவர் உருவாகட்டும். நல்ல கரங்களை தட்டி ஃபயர். புதிய நரம்புகள் உருவாகட்டும். புதிய எலும்புகள் உருவாகட்டும். பலவீனங்கள் வெளியேறு. அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர். அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். கட்டப்படுத்துகிற அபிஷேகம் கட்டப்படுத்துகிற அபிஷேகம் மழையை பார்த்து பேர்ந்து போனப்போ அபிஷேகம் மகிமை உண்டாகட்டும். சமாதானம்